கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா? ஆகையால் நம்முடைய தேவன் நம்மை தொடர்ந்து நம் மேல் அநாதி அன்பு வைத்து நம் மேல் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம் கூட வந்து நம்முடைய வாழ்க்கையை அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு நமக்குள்ளே விதைக்கிறார். அது நம் உள்ளத்திலே தொடுகிறது. அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது, நம்முடைய சுபாவம் மாறுகிறது. இப்படித்தான் அவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து கிரியை செய்கிறார். வசனத்தை கொண்டு அவர் கிரியை செய்கிறார். ஆகையால் நம்முடைய இரக்கத்தின் தேவன் எவ்வளவோ சூழ்நிலை இருந்தாலும், எத்தனை சூழ்நிலை இருந்தாலும், அதிலிருந்து மத்தியிலே தேவன் நம்மை மீட்டெடுத்த அந்த தேவன் நமக்குள்ளே அதை கிரியை செய்கிறார். நமக்குள்ளே இருந்து எல்லாத்தையுமே இரக்கத்தின் தேவன் நம்முடைய வார்த்தை ஏதாவது தவறாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு செயல் தவறாக இருந்தாலும் அதிலிருந்து மன்னித்து மறுபடியும் நம்முடைய இரக்கத்தின் தேவன் நம்முடைய காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. ஆதலாலும் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாத அண்டையிலே சேரக்கடும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் கிருபாதான், அதாவது ராபோஜனத்தை நிறைய பேர் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்? அவன் சொல்லுவாங்க, நான் சீரட்டை குடித்தேன், அதை குடித்தேன், இதை குடித்தேன், இதை போகக்கூடாது, பெரிய தப்புப்பா அப்படின்னு. ஆனால் பாருங்கள், தேவன் பாருங்கள் அவங்கள எப்படி மன்னிக்கிறார் பாருங்கள். ஆதலால் நமக்கு இரக்கத்தை பெறவும், நமக்கு இரக்கம் வேணும் இல்லையா? ஏதோ ஒரு சவறு நடந்துட்டு, ஏதோ சீரட்டை குடிக்கான், அதை குடிக்கான், தண்ணி அடிக்கான், ஏதோ அடிச்சிட்டான். ஆனால் அவங்களுடைய உள்ளம் பாருங்கள், தனக்குள்ளே போட்டு அப்படியே வதக்கி இதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி நான் போய் சேர, எப்படி நான் ராபோஜனம் எடுக்க அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க ஏன் வர மாட்டேங்காங்கன்னா, திரும்ப செய்யணும்ல அப்படின்னு ஒரு அவங்களுடைய எண்ணம் பாருங்கள். இப்போ நம்ம போனோம்னா திரும்ப செய்ய முடியாது, போகலைன்னா செய்யலாம், இப்படி ஒரு அவங்கள்ட்ட எண்ணம். அதனால தான் அவங்க போகிறதே கிடையாது. சரி, நான் தான் போகலையே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் போனால் அது உற்ற உணர்வுகள் என்ன இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்க. ஆனால் பாருங்கள், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் நன்மை சகாயம் செய்ய கிருபை அடையவும், நமக்கு ஏற்ற சமயத்தில் எல்லாமே ஏதாவது நமக்கு கிடைக்க, நமக்கு சாகதமாக நமக்கு எல்லாத்தையும் நன்மை செய்ய அதுக்கு கிருபைக்கு வேணும்ல. கிருபை இல்லைன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட எல்லாமே இருக்குது, பணம் இருக்கான உதவ மாட்டாங்க. நமக்கு தேவனுடைய அந்த அனுக்கிரகம் வேறும். நமக்கு தேவன் நமக்கு இது தந்திருக்கிறார், இந்த சம்பாதிக்கிற பலனை தந்திருக்கிறார், ஏகப்பட்ட தந்திருக்கிற. நம்மகிட்ட இருக்கிறத மூட்டை கட்டாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, அந்த சகாயம் அதாவது செய்யும் பொழுது, நம் நன்மை செய்யும் பொழுது பாருங்கள், கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாதண்டு, அதாவது புறாபோஜனத்தில் வந்து சேர பாருங்கள், அதுக்கு சேர கடவுதுக்கு என்ன வேணும்? முக்கியமானது இரக்கம். அது தேவன் செய்கிறார், அதிலேருந்து மன்னிக்கிறார். அந்த ஏற்ற சமயத்தில் நமக்கு இதெல்லாம் நமக்கு சகாயம் செய்ய கிடைக்கும் பொழுது, கிருபை கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குன்னா, தைரியமாக இதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. எப்படி? இரக்கம் வேணும். நம்ம ஏதோ செஞ்சிட்டோம், தேவன் இரக்கத்தை கொடுக்கிறார். ஏற்ற சமயத்தில் நமக்கு அந்த அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். இதெல்லாம் நமக்கு செய்யும் பொழுது, இத்தனை சூழ்நிலையிலிருந்து செய்யும் பொழுது தைரியமாக கிருபாதண்டையிலே வரலாம். ஏன்? நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் மறுபடியும் உங்களை சுத்திகரித்து இந்த தவறிலேருந்து விடுதலையாய், முற்றிலும் விடுதலை, அந்த சரீரத்தை எனக்கு ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உணர்த்துகிறார். ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்? அன்னைக்கு போனால் நாளைக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி தன் சரீரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். அதை ஏதாவது செஞ்சு வாங்கணும். ஆனால் உள்ளான ஆவிக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. சரீரத்தை சந்தோஷமாக இருக்கணும், அப்படியே என்ஜாய் பண்ணணும், வாங்கணும். வழிய தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், உயிர் போச்சுன்னா அந்த சரீரம் எதுக்கு ஒன்றுக்கே ஆகாது. அந்த உயிர் இருக்கும் பொழுது, அந்த ஆவியானவர் உள்ளே இருந்து உங்களுக்குள்ளே செயல்படும் பொழுது தான் அது என்ன நடக்கிறது? அங்கே இரக்கம் உருவாகிறது. அங்கே எல்லாத்தையும் மன்னிக்க குணம் கொடுத்து உங்கள் சரீரத்தை கொண்டு அவர் இந்த பூலோகத்திலே ஒரு விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் செய்கிறார். உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த விதையான அந்த ஆற்றல் திறமைகளை எல்லாம் இந்த பூமியிலே பயன்பட வேண்டும், நிர்மூலமாக கூடாது என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்து தான் உங்கள் கிருபா தண்டையிலே சேர கடவுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிஞ்சு கொள்ளணுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை கேட்கணும். தொடர்ந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையாகவே அது நான் அறிந்தேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய உள்ளம் ஏதோ சொல்கிறார் அப்படி இல்லை. தேவன் இதிலிருந்து என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வாழ்க்கையில் இது என்ன கிடைக்க போகிறது? அவர் சொல்லுகிறார் பாருங்கள், உனக்கு இரக்கம் தந்தேன். நீ ஏதோ ஒரு தவறுலாம் செஞ்சிருப்பா, வாங்கியிருப்பான். ஆனாலும் இன்னைக்கு இருக்கையே உனக்கு நான் தந்த அந்த இரக்கம், ஏற்ற சமயத்தில் உனக்கு காரியங்கள்லாம் நான் உனக்கு வாக்கிய பண்ணேன் அல்லவா, அதுவும் என்னுடைய இரக்கம்தான்.
ஆகையால் நீ கவலைப்படாத, கிருபாதாண்டலே வா, உன்னுடைய போஜனத்துக்கு வா. வரும் பொழுது உன்னுடைய சுபாவம் மாறும். நீ வரும் பொழுது தேவன் என்னை சேர்த்திருக்கிறார், அவருடைய அண்டையில், அவருடைய போஜனத்திலே என்னை சேர்த்துக்கிறார். சில உதாரணம் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு பணக்காரர் இருக்காங்க, நல்ல வசதியானவங்களுக்கு நண்பராக இருக்காங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. போகும்பொழுது நீங்கள் சொல்லி, ஐயோ நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு வேண்டாம், அவங்க கூட இருந்து எனக்கு சாப்பிட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவர் உங்கள் நண்பருங்க. அதேபோல் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுக்குறாரு. வாங்க. இல்லை இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பாக்கியம் கிடையாதுயா, நான் ஒரு ஏழை குடும்பம், நான் ஒரு நடுத்தர குடும்பம், உங்கள்கிட்ட இருந்து வர முடியுமா? உங்களுக்கு நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தான், கீழே இப்படிலாம் பேசினா நடக்குமா? வா, நான் உன் நண்பன், நீ என் சீட்டில் பக்கத்து சீட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லி அழைத்து அவனுக்கு போஜனத்தை, அந்த உணவை கொடுக்குறார் பாருங்கள் ஒரு நண்பர். அதேக்கும் மேலான நம் நண்பருங்க நம் தேவன். நமக்கு அந்த அளவுக்கு சிநேகத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அவர் அந்த ஒரு மனுஷனே அப்படி ஒருவனை அப்படி செய்கிறார் என்றால் நம் தேவன் நம்மை விட்டு விடுவாரா? நம் பாவங்களெல்லாம் நீக்கி நம்மை நீதிமானாக்கின அந்த தேவன், இரக்கத்தின் தேவன், நமக்குள்ளே தைரியமாக கிருபாதாண்டியில் வர ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகையால் சில தவறுகள் நடந்திருக்கலாம், போங்க, இதெல்லாம் விட்டு மறந்து கிருபாதாண்டில், அதாவது ராபோஜனத்துக்கு போய் எடுக்கும் பொழுது உங்களுடைய சுபாவம் மாறும், உங்களுக்குள்ள உள்ளத்தில் இருக்கிற அந்த கசப்பு நீங்கும், மன்னிப்பு மனப்பான்மை வரும். இதெல்லாம் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திறன் இன்று இருக்கிறதை விட நான் இன்று உறுதியாக சொல்கிறேன், 1000 மடங்கு நீங்கள் பெறுவீங்க. தேவன் அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க விருப்பமும் இருக்கிறார். நீங்கள் அதனுடைய உள்ளத்தை நீங்கள் அறிந்து, ஆம், இனிமேல் இந்த மாதிரி செய்யாமல், இந்த வார்த்தை இந்த மாதிரி நான் அதற்கு இடம் கொடுக்காமல், மற்ற காரியத்திற்கு இரக்கத்தை செய்கிற என் தேவனுக்காக நான் என்னுடைய சரீரத்தை நான் கொடுக்க போகிறேன், நான் ஒப்பு கொடுக்கிற போறேன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லா காரியம் நன்மையாக முடியும். எல்லாம் உங்களுக்கு தைரியம் எல்லாம் கிடைக்கும். ஆகையால் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பயமே இருக்காது. ஏனென்றா உங்களுக்கும் அதே மாதிரி நான் சொல்லணும்னா, ஒரு பெரிய நண்பன் இருக்கான், பணக்காரன், என்ன பயம்? இன்றைக்கி உங்களுக்கு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இருக்க, உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, நீங்கள் எதுவும் பயப்பட போகிறீங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியம் இருந்தாலும் அவர் உடனே சால்வ் பண்ணுவார். அதே போல் நம்முடைய தேவன், அந்த இங்கே இருக்க பூமிலோகத்தில் இருக்கிறத விட இந்த பூமியே உண்டு பண்ண அந்த அண்ட சராசரி படைத்தவரே உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. இரக்கம் செய்கிறவர் நம் கூட இருக்கிறார். நம் தேவன் சோர்ந்து போகாது. இந்த உலகத்திலே வாழும் பொழுது தேவனை பற்றி கொள்ளுங்கள். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிஞ்சாங்க. தொடர்ந்து நம்முடைய தேவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்போம். இந்த இரக்கத்தின் செய்கிற நம் தேவன், இதோடு நான் முடிக்கிறேன். அடுத்த டாப்பிக்கை போகும். மறுநாளிலிருந்து இந்த தேவன் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் உங்களை கொண்டு வழி நடத்துகிறார், இதையெல்லாம் நீ கற்றுக்கோ என்று சொல்லி இந்த அளவு உங்களை வழி நடத்துகிறார் என்றால் அவருடைய இரக்கம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.